ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்கட் ஆப்பில் வச்சு கோல்டன் க்ளோ எஃபெக்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுவது நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரிவியூ வீடியோவில் பார்த்துருப்போம். அது போல் வந்து நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு VPN கேப்கட் ஆப் ஒரிஜினல் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட வீடியோ வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பிக்சல் லேவில் வந்து ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ தான் வாக்கிங் வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து நம்ம கோல்டன் எஃபெக்ட் வர வைக்க போகிறோம். அது எப்படி வர வைக்கிறது நான் உங்களுக்கு ஒன் பை சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் போயிடுங்க. ஃபில்ட்ரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்னோடய வீடியோவில் வந்து மண் இருக்குது. ஸோ அந்த மண்ணுக்கு ஏற்றப்போல் ஒரு காப்பி கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்கள் வீடியோவில் வந்து என்ன கலரோ அதுக்கேற்றப்போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம காப்பி கலர் வந்து அதிகமாக வச்சுலாம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் கலர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்டில் போயிடுங்க. எஃபெக்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எஃபெக்ட் இருக்குது, பாடி எஃபெக்ட், ஃபோட்டோ எஃபெக்ட், ஏஐ எஃபெக்ட் இருக்குது. இப்போ வந்து வீடியோ எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ண போகிறோம். பின்னாடி வந்து மரம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கோல்டன் வரும். ஸோ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட் எஃபெக்டில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து காட்டாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு அதிகமாக வலிக்கும். VPN கனெக்ட் பண்ணதுனால இப்போ வந்து ப்ரீமியம் வந்து உங்களுக்கு காட்டலை அந்த கோல்டன் எஃபெக்ட். ஸோ இதுக்கான ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டேன் சைன் அப் எப்படி பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எஃபெக்ட்டும் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இப்போ மேலே ஐக்கான் இருக்குது, அது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு சைன் அப் பண்ணால் மட்டும் தான் ப்ரீமியம் அந்த ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் ஜிமெயில் நான் கிளிக் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து நான் சைன் அப் பண்ணிட்டேன் ப்ராசஸ். அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. உங்களோட ஜிமெயில் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ பாஸ்வேர்டெலாம் போட்டேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து வீடியோ கிளிக் பண்ணுறேன். எடிட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எஃபெக்டில் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் வீடியோ எஃபெக்ட் கிளிக் பண்ணும்போது லைட் எஃபெக்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து தான் நடுவில் வந்து சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி சைன் அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வீடியோ இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணுற மாரி வரும். அப்போ தான் உங்களுக்கு ஃபில்ட்ரு அது ஆப்ஷனு காட்டும், ப்ரோ வெர்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலி வெளியே வந்துட்டு கேப்கட் ஆப் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இம்ப்ரெஸ் போயிட்டு கிளியர் கேட்ச் மட்டும் கொடுங்க, டேட்டா கொடுக்காதீங்க சரிங்களா. ஃபோக்கஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளியர் கேட்ச் இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளியர் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து VPN இருக்கும். அந்த VPN வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்வரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, மறுபடியும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுங்கள். நான் சர்வரும் பார்த்தீங்கன்னா ஐயோ பேட்டரி லோ ஆச்சு. சவுத் கொரியா வந்து கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி கனெக்டில் இருக்குது. மறுபடியும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு சவுத் கொரியா வந்து ஆன் பண்ணுறேன். ஒரு விளம்பரம் ஒன்று வரும். ஸோ அந்த விளம்பரம் வந்து நீங்கள் ஒரு 30% பார்க்குற மாதிரி வரும் பாருங்கள். வந்துச்சா அதை பார்த்துட்டிங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டு இப்போ கேப்கட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு அந்த ஃபில்ட்ரு வரும். ஸோ இது போல் தான் நிறைய பேர் வீடியோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. சில பேர் வந்து கமெண்ட்டில் நான் பார்த்தேன், என்னோடய வீடியோவில் மற்றவங்க வீடியோ போய் பார்த்தேன், ஒர்க் ஆகலை, ஃபேக் வீடியோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுமாரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சில பேர் 2 நிமிஷத்தில் வந்து இந்த ஃபில்டரை வந்து காமிச்சிருவாங்க எடிட் பண்ணி. ஸோ நான் ஃபுல்லாக ஆராய்ஞ்சி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். வீடியோ எஃபெக்ட் கிளிக் பண்ணும்போது அந்த லைட்டிங் எஃபெக்ட் இருக்கும். நடுவில் வந்து நோ இன்டர்நெட் கனெக்ட் காட்டும். அதுமாரி சும்மா தான் காட்டும். ஆல்ரெடி நம்ம VPN போட்டிருக்கோம் சரிங்களா. இப்போ லைட் எஃபெக்டில் கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ கட்டுதா. இந்த ப்ரோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீமை க்ளோன்னு இருக்குது. அந்த எஃபெக்ட் மட்டும் தான் இப்போ கிளிக் பண்ணோம் சரிங்களா. அதுதான் ஒரிஜினல் க்ளோ எஃபெக்ட். இப்போ கிளிக் பண்ணியாச்சு. கீழே வந்து உங்களுக்கு தேவையான லென்த்து வந்து டியூரேஷன் எழுத்து வச்சுக்கோங்க. இப்போ 30 செகண்ட் வீடியோனா அதுக்கேற்ற போல் வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்ட் எதுக்குன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு பைக் ரைடர் அண்டு நிறைய விஷயங்களுக்கு இந்த எஃபெக்ட் யூஸ் ஆகும். யூனிக்காக இருக்கப்போ லைக்ஸ் வியூஸ் அதிகமாக வரும். கண்டிப்பாக அந்த ஃபில்ட்ரு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சினிமேட்டிக் எஃபெக்ட்டு லெவலில் இருக்கும். உங்களுக்கு தேவையான சைஸு, அப்புறம் வந்து அந்த லைட்டிங் எவ்வளோ பவர் வேணும், அதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு கொடுத்துருவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் வச்சு கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு உதாரணம் 45. அப்புறம் வந்து கலர் நிறைய கலர் இருக்குது. ரெட்டு, ரோஸு, மல்டி கலர்லாம் இருக்குது. இதுமாரி டிஃப்ரெண்டாக கலர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ செம்ம லுக்காக இருக்கும். அதிகமாக சஜெக்ஷன் ஆகும் இந்த இன்ஸ்டாகிராமில் சரிங்களா. இது வந்து சினிமேட்டிக் லெவலில் லுக் தரும்.
அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க எப்படிடா பண்ணேன்னு. ஸோ கேப்கட் ஆப்பில் தான் பண்ணேன். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து மேலே எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணும்போது 60 fps 380p டோட்டல் சைஸு. இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகும், ஏன்னா வந்து நான் சைன் அப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் சைன் அப் பண்ணலன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகாது. நான் அதுவும் டெமோ காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2% ஏறிச்சா வெளியே வந்துடுறேன். கீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் சைன் அவுட் பண்ணிடுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெளியே வந்துட்டு ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து சைன் அவுட்டுன்னு கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் சைன் அப் பண்ணல இந்த கேப்கட் ஆப் வந்து. இப்போ வந்து அந்த பழைய வீடியோ வந்து இப்போ நான் எடிட் பண்ணி வச்சுருப்பேன், அது ட்ராப்பில் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சாரி அப்படியே இருங்க, ஒரு பதத்தில் வந்து பேட்டரி லோ ஆயிடுச்சா, ஸோ அதனால் வந்து பதட்டமாக இருக்குது. இப்போ வந்து வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, சேவில் இருக்கனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுறேன். அதே 1080p 60 fps வச்சுட்டு சைஸு. இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கீழே வந்து பாருங்கள் மெசேஜ் காட்டும். இங்கே பாருங்கள், ஜாயின் கேப்கட் ப்ரோ, இவ்வளோ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆல் ஃபீச்சர்னு காட்டும். நீங்கள் வந்து ஜிமெயில் வச்சு தான் சைன் அப் பண்ணணும், இல்லை ஃபேஸ்புக்கு, டிக்டாக். ஏன்னா இது இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க இந்த அப்ளிகேஷனு. அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சைன் அப் ஆகாது. சைன்இன் வித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் ஆகும். நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டேன், அந்த வீடியோ போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் எப்படி கேப்கட் ஆப் வந்து சைன் அப் பண்ணுறதுன்னு. சரிங்களா, ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் நினைக்கிறேன், போய் பாருங்கள். சரிங்களா, இது போல் தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய எஃபெக்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேப்கட் ஆப்போட வேறு எந்த ஆப்பை நான் சஜெஷன் சொல்ல மாட்டேன். வேறு லெவல் ஆப் கேப்கட். என்ன ஒன்று VPN போடணும், லேக் ஆகும், அது ஒன்றா தலைவலி. மற்றபடி இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பரான அப்ளிகேஷனு. இது வந்து எல்லோரும் மொபைல் யூஸ் ஆகுமா எனக்கு தெரியாது. இது வந்து ஓல்டு மொபைலில் வந்து சப்போர்ட் இருக்குது. நியூ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னா ஓகே. சரிங்களா, நான் ஓல்டு மொபைல் வச்சு தான் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ப்ரீமியம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கேட்கும். இதில் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், ஃப்ரீ எதுவுமே காட்டல. சில பேருக்கு வந்து 7 நாளுக்கு ஃப்ரீ இருக்கும், அதுக்கப்புறம் அமௌண்ட் கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு நான் 3 வீடியோ தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் கேட்டுச்சுன்னா நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ ஓகே கைஸ், அடுத்த வேளை சந்திப்பு. நான் உங்கள் விஜய். ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் இந்த வாக்கிங் நடக்கிறனால அதுலேயே கிளேயில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ வேணும்னா. சரிங்களா, ஓகே கைஸ், பாய். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.